பெட்டர் ஆவீங்க, நீங்க இன்னும் ஆரோக்கியமாயிடுவீங்க, இன்னும் அழகாயிடுவீங்க, இன்னும் கார் பங்களாலாம் வந்து வசதி வாய்ப்பெல்லாம் வந்துப்பா வேற லெவல் போயிருவீங்க. ஆனாலும் திமிர் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆம பூந்த வீடு உருப்படாது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, ஆம பூந்த வீடு உருப்படாது. இன்னாம, பொறாம, பெருமை எவ்வளவு ஆண்டவர் உயர்த்தினாலும் அதே தாழ்மையோடு அதே அன்போட சர்ச்சுக்குள்ள வந்தா இந்த செருப்பை கழட்டிட்டு வர மாதிரி வரணும் பாருங்க. இந்த அறிவு உணர்ச்சி அறிவெல்லாம் கழட்டி வச்சுட்டு உணர்வோட வரணும் இங்க. ஆமா, ஒரு அப்பா அம்மாட்ட ஒரு பிள்ளை பேசும்போது பாருங்க, மதிப்புக்குரிய தாயார் அவர்களே எனக்கு சாப்பாடு போடுறீங்களா அப்படிலாம் கேட்க, சாப்பாடு போடுமா, பசிக்குதுமா, ஒரே களைப்பா இருக்குமா. அது எமோஷனலா கனெக்ட் ஆகும் பாருங்க. அப்பா வீட்டுல அப்படி ஆகணும், அப்படி ஆகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு காலத்துல சர்ச்சில் முன்னாடி வந்து உட்காந்து ஆளாச்சே, நீங்க பின்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல முட்டி போட்டு ஜோம் பண்ண ஆளாச்சு, அவங்க முட்டியை தடவி பார்த்து சொல்லுங்க, இப்ப பாருங்க நல்லா முழு முழுன்னு இருக்குது. முட்டியே போறது இல்லை, குட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, முட்டியே போடுறது இல்லை. ஒரு காலத்துல உபவாசம் பண்ண நாட்கள் பாருங்க, எல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்படி ஜபம் குறைஞ்சு போச்சு, உபவாசம் குறைஞ்சு போச்சு. ஆளே நான் சொல்றேன், அட்வான்ஸ் டெக்னாலஜி பெருகினாலும், நாலேஜ் பெருகினாலும், அதிநவீனமான வசதிகள் வாய்ப்புகள் வந்தாலும், நான் சொல்றேன், ஆண்டவரை துதிக்கிற விஷயத்துல நீங்க அட்வான்ஸ்டா தான் போகணுமே தவிர அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு திசை திரும்பி நம்ம போகவே கூடாது. வசதிகள் வந்திருக்கலாம், வாய்ப்புகள் வந்திருக்கலாம், எதுக்காக? துதிக்கிறதுக்காக தான் வசதியை கொடுத்திருக்கிறாரு, ஜெபிக்கிறதுக்கு தானே பணத்தை கொடுக்கிறாரு, ஆராதிக்க தான் வாய்ப்பை கொடுக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு ஆண்டவரை தேடாம இருக்க கூடாது. அதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் கர்த்தரை எப்படி பெட்டரா மகிமைப்படுத்தலாம், அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் கர்த்தரை இன்னும் அதிகமா உயர்த்தலாம், அதை வச்சுக்கிட்டு எப்படி கர்த்தரை அதிகமா மேன்மைப்படுத்தலாம், அந்த நிலைக்கு நான் வரணும் பாருங்களேன். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு முறை, இந்த ஒரு வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும்னா அது ஆண்டவரை மகிமைப்படுத்துற வாழ்க்கையா இருக்கணும். அப்ப நம்பிக்கை எங்க இருக்கணும்? நம்பிக்கை எங்க இருக்கணும்? கர்த்தர் பேரில், கர்த்தரை சார்ந்து கொள்வதின் பேரில். தீமோத்தேயுவின் ஆக்கியோன் சொல்றாரு பாருங்களேன், எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். தீமோத்தேயுவின் ஆக்கியோன் சொல்றாரு பாருங்களேன், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:17ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். இப்போ இது வேற யாரைய பத்தி எல்லாம் சொல்லுதுன்னு நினைக்காதீங்க, உங்களை பத்தி தான் சொல்லுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஐஸ்வர்யவான்கள், நீங்க தான் பணக்காரர்கள். நான் இல்ல பண்றீங்களா அப்படின்னா அது அப்படி ஆக கடவுது. நீங்கள் தான் ஐஸ்வர்யவான, கண்டிப்பா நிச்சயமா உங்க லைஃப் அந்த நோக்கி தான் பயணிக்கும். அப்போ வாழ்க்கையில வசதி பெருகும் பொழுது, அவசிய வசதிகள் கூடும் பொழுது, பட்டம் பெருகும் போது, பதவிகள் பெருகும் பொழுது, மேன்மைகள் பெருகும் பொழுது என்ன வந்துடக்கூடாதா சொல்லுங்க பார்க்கலாம்? திமிரு வந்துடக்கூடாது, இருமாப்பு வந்துடக்கூடாது, அலட்சியம் வந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்துல என்ன வந்துடக்கூடாது? அலட்சியம் வந்துடக்கூடாது. ஆண்டவர் நான் கண்ணை குத்த போறார். ஆண்டவர் அன்பு உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். இப்படியே சொல்லியே கர்த்தரை தேடுற விஷயத்துல ரொம்ப பின்தங்கின ஒரு நிலை போது பாருங்க. இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பணம் வந்தாலும் செல்வம் வந்தாலும் மாசம் லட்சமா கோடியா சம்பாதிச்சாலும் ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அது நிலையற்றது. அது உதவும் பொருள், அவ்வளவுதான். அது உயிர் தரும் பொருள் அல்ல. உலகில் 2 விஷயம் இருக்கு, ஒன்னு உதவும் பொருள், இன்னொன்று உயிர் தரும் பொருள். பணமும் செல்வமும் உதவும் பொருள், அது நல்லது, அது வேணும், அது கர்த்தர் தராரு. ஆனா அது உங்க உயிரை காப்பாத்தாது, அது உங்க உயிரை நிலைக்க வைக்காது பாருங்க. இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவு அது கொடுத்துட முடியாது பாருங்க. அதனால நம்பிக்கையை நீங்கள் உங்கள் பணத்தின் மேல், பட்டத்தின் மேல், உங்களுடைய திறமையின் மேல் வைக்காமல், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அங்க வைக்கணும். அங்க உண்மையாவே நீங்க வச்சீங்கன்னா உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது.
அங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா கர்த்தரை தேடாம உங்களால இருக்க முடியாது. அங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களால ஆண்டவரை கனப்படுத்தாம இருக்க முடியாது. அங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா ஆலயத்துக்கு வராம உங்களால இருக்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே என்ன ஆயிடுச்சா? அப்படி மகிழ்ச்சி வந்து நீங்க ஆர்வமா தேடினீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் இன்னைக்கு துணி துவைச்சிடலாம். இல்ல இது சரிப்பட்டு வரல. இது நம்பிக்கை பலவீனமா இருக்கிற நம்பிக்கை. அந்த பலவீனமான நம்பிக்கை பாருங்க, பெஸ்டான ரிசல்ட்டை உங்க லைஃப்ல கொடுக்க முடியாது. அப்போ நான் சொல்றேன், மகிமை பெருக பெருக மேன்மை பெருக பெருக நான் சொல்றேன், உங்கள் சந்தோஷம் நிலைக்கணுமா, உங்க ஆசீர்வாதம் பெருகணுமா, உங்க வாழ்க்கை வெற்றி அடையணுமா, நான் சொல்லட்டுமா, அது கர்த்தர் தர ஆசீர்வாதத்துல தான் இருக்கின்றத உறுதியாய் நம்புங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல நீங்க குறிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பா நான் சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெயில் அதிகாரி, அந்த மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த மனுஷன் ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன், பவர்ஃபுல்லான ஒரு மேன். ஆனா அவன் லைஃப்ல பாருங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, வாழ்வா சாவான்ற பிரச்சனை. சாதாரணமான பிரச்சனை இல்ல. வாசிருங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 16:27 வாசிங்க பார்க்கலாம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். இதுதான் அந்த நிலை. அந்த குடும்ப தலைவன், அந்த சிறை அதிகாரி, ஒரு பெரிய பவர்ல இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்க, அவன் லைஃப்ல ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்றான்னா, சொல்லுங்க பார்க்கலாம், பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போகிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில யாரும் சொல்றது இல்லை, யாரும் காட்டிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்குள்ளாக தான் மனிதர்கள் அநேகர் தள்ளப்படுகிறார்கள். மனிதனுக்கு இந்த உலகத்துல தெரிஞ்ச வழியெல்லாம் 4 வழிகள் தான். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 4 பக்கம். ஈஸ்ட் மூட்னா வெஸ்ட்டுக்கு போவான், வெஸ்ட் மூட்னா சவுத்துக்கு போவான், சவுத்து மூட்னா நார்த்துக்கு போவான். ஒவ்வொரு பக்கமா போவான். 4 பக்கமும் வழி இல்லைன்னா போட்டு தள்ளிடுவான், போட்டு தள்ளிப்பான். இதான் மனிதனுடைய வழி. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் 5வது வழி இருக்கு. அந்த வழி எப்பவுமே திறந்திருக்கு. அப்ப திறக்கப்பட்டிருக்கிற அந்த வழிக்கு நாம் பிரதானத்துவத்தை அளிப்பதை நாம் தவிர்க்க கூடாது. இப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, வாழ்வா சாவா, அவள்தான் முடிஞ்சு போச்சு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, கடந்த நாட்கள்ல உங்களுக்கு கூட இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கலாம். உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அக்கறை கேட்கிற பச்சன். அல்லேலூயா. பல வகையான பாதையில் மனிதனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதன் சொல்லுகிறான், இந்த மனிதன் தன்னை மாய்த்து கொள்ள பார்க்கிறான். யார் காப்பாத்துறா? எப்படி இவனுக்கு விமோச்சனம் கிடைக்குது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாடி ஆராதிச்சவன் மூலமா தான் அவன் லைஃப்ல ஒரு விமோச்சனம் வந்துச்சு. ஃபுல் சாப்டர் வாசித்து பாருங்க, டைம் இல்ல. நான் சொல்லுகிறேன், ஒரு மரணம் என்று வந்தால், வாழ்க்கையின் முடிவு என்று வந்தால், இந்த உலகத்துல காப்பாத்துறதுக்கு எந்த நண்பனால முடியாது, உன் வசதியால முடியாது, உன் பட்டத்தால முடியாது, பதவியால முடியாது. நான் சொல்லட்டுமா, உன் ஆராதனை தான் உன்னை காப்பாத்தும். துதித்து ஆராதிய பவுலும் சீலாவுமே அவன் வாழ்க்கை காப்பாற்றப்படுவதற்கு பேருதவியாக இருந்தார்கள். வலது கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில எவ்வளவு மேன்மை பெருகினாலும் என் நம்பிக்கைய மேன்மையின் மேல் அல்ல, என் நம்பிக்கைய பணத்தின் மேல் அல்ல, என் நம்பிக்கைய பட்டத்தின் மேல் அல்ல, என் நம்பிக்கைய திறமையின் மேல் அல்ல, என் நம்பிக்கை என உசுரோடு காப்பாற்றுற ஆண்டவர் மேல, தெய்வத்தின் மேல் வைக்கிற உயர்ந்த நம்பிக்கை. நான் சொல்லுகிறேன், உனக்கு 5வது வழிகள் திறக்கப்படும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தெய்வம் இவர். வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆக்கியோன் சொல்லுகிறார், நீ என் வசனத்தை பற்றி கொண்டபடியினால் இந்த உலகத்துல எவனுக்கும் திறக்கல, ஆனா நான் உனக்கு திறந்த வாசலை ஏற்படுத்துறேன்.
மீட்கப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றபடியினால் ஒரு சங்கடமும் வராது என்று கனவு காணாதீர்கள். ஏன்னா இது ஒரு விழுந்து போன ஒரு உலகம். என்னைக்கு எவன் வந்து தாக்குவானே தெரியாது. என்னைக்கு வந்து ஒருத்தன் முதுகுல குத்துவான்னு தெரியாது, ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி வந்து குத்துவான்னு தெரியாது, எப்ப ஏமாத்துவாங்கன்னு தெரியாது, எப்ப வேதனை வரும்னு தெரியாது, எப்ப வியாதி வரும் தெரியாது, எப்ப நெருக்கடி வரும்னு தெரியாது, எப்ப சோதனை வரும்னே தெரியாது. ஆனா எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு 5வது வழிகள் என்னைக்குமே திறந்திருக்கும். அவன் தன்னை மாய்த்து கொள்ள சென்றான். 28ல இருந்து நான் நினைக்கிறேன் எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் உள்ளவும் இறங்கும் பாருங்களேன். அப்போஸ்தலர் 16:28 இருந்து, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். நான் சொல்றேன், ஆராதனை இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் உன் கூடவே தான் இருக்கும். ஆராதனை இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், உதவி உன் கூட தான் இருக்கும், ஒத்தாசை உனக்கு உண்டா இருக்கும். நீ ஆராதிக்கிற தேவ பிள்ளையா நான் சொல்றேன், ரொம்ப தைரியமா சொல்லு, உதவி உனக்கு உண்டு. வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். நீ எதையும் இழக்க முடியாது, இழந்துவிட வாய்ப்பும் கிடையாது. ஆராதிக்கிறவன் எதையும் இழக்க மாட்டான். ஏன்? என்ன ஆராதனை மீட்டெடுத்து கொடுக்கும் அவன் வாழ்க்கை. அதான் வார்த்தை. தாவீது எல்லாத்தையும் இழந்தான், ஆனா ஆராதனை மட்டும் அவன் இழக்கவே இல்லை. ஒரு காலம் வந்தது, அமலேக்கியர்கள் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் அவனுடைய மிருக ஜீவன்களையும் அவனுடைய ஆஸ்தி உடைமைகளையும் மொத்தமா சூறையாடி அவன் வீடுகளை கொளுத்தி போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில், எல்லாம் இழந்தும் தாவீது கர்த்தரையும் ஆராதனையும் தேடுறதையும் நிறுத்தவே இல்லை, இழக்கவே இல்லை. முடிவு என்ன? கன்க்ளூஷன் என்ன? அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் தொடைய திருவி கிள்ளி, அல்லேலூயா, ஆராதனை இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே அசைச்சிக்க முடியாது. ஆராதனை இல்லாத வரைக்கும் கீழே ஊர்ற எறும்பு கூட உன்னை கவுத்து போட்டு போயிடும். ஆராதனை அத்தனை வலிமை நிறைந்தது. 29 சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் சரி, நீ ஆராதிக்கிற பிள்ளையா இருந்தா உன் காலுக்கு முன்னாடி அவன் வந்து விழுவான். சில பேரை நான் பார்க்கிறேன், தேவ பிள்ளைகள் தான், ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. உலக மக்கள் கொஞ்சம் செல்வாக்கு வந்தா போதும் இவங்க நடுங்குறாங்க. அவன் சம்பளம் கொடுக்கிற ஒரு ஆளா இருந்தா அப்படியே கூனி குறுகுறாங்க. அவன் உயர்ந்த மனுஷனா இருந்தா நடுநடுங்குறாங்க. நான் சொல்றேன், அவன் மனுஷன் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாட்டை ஆண்டாலும் அவன் மனுஷன் தான் ஐயா, மனுஷன் தான் ஐயா. எபிரேயரின் நாக்கியோன் எழுதுகிறார், கர்த்தனுக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷனுக்கு என்ன செஞ்சிட போறான். பக்கத்துல பார்த்து சொல்ல, என்ன செஞ்சிருவான், அவன் மனுஷன் தான். அவன் எவ்வளவு பெரிய வசதி இருந்தாலும், திறமை இருந்தாலும், பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும், அவனும் மனுஷன் தானே. நான் சொல்வது என்ன, சக மனிதர்களை மதிக்கணும், நேசிக்கணும், ஆனா பயப்படக்கூடாது. பயப்படுறது கர்த்தருக்கு மாத்திரமே, கர்த்தருக்கு மாத்திரமே பயப்படணும். எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. அது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி. நான் சொல்றேன், அதுக்கு தான் சொல்றேன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலை சிங்கத்தின் கெபியை காட்டி, எரிகிற அக்னி சுளைய காட்டி ஆராதிக்கிறத நிறுத்து, இல்லனா தூக்கி உள்ள போட்டுருவோம். ராஜாவின் சட்டம் பெருசுன்னு சொல்றான், இவன் பயங்கரத்தில்ல சொல்றான். ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆராதிச்சீங்கன்னா நான் சொல்றேன், ஆவிக்குரிய பரிசுத்தமான திமிர் வரும். நான் சொல்றது மனுஷங்கிட்ட காட்டுற திமிர் இல்ல, பிரச்சனை கிட்ட காட்டுற ஒரு திமிர். சில பேர் பிரச்சனை கிட்ட திமிரு காட்ட மாட்டாங்க, அது கிட்ட அப்படியே பயந்து நடுங்கி உருகி ஊத்தி போவாங்க. மனுஷன் கிட்ட போய் திமிரு காட்டிட்டு இருப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷனை மதியுங்க, மனுஷனை நேசிங்க, மனுஷனுக்கு இல்ல திமிரு காட்டாதீங்க, ஆனா கர்த்தருக்கு பயப்படுங்க, மனுஷன்கிட்ட பயப்படாதீங்க. ஏன்னா ஆராதிக்கிறவனுக்கு முன்னாடி சக மனுஷன் பணிந்து போவான். நீ தேவனை துணிந்து ஆராதித்து பார், மனுஷன் உனக்கு முன்னாடி பணிந்து நிற்பான். அதுதான் சொல்லுது, எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும் சரி, ஆராதிக்கிறவனுக்கு முன்பதாக பணிந்து விழுவான். சேர்ந்து வாசிப்போம் 30ஆம் வசனம்.
அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அப்பனா யோசித்து பார்த்துக்குங்க, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஆராதிக்கிறவன் பவுல் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மற்றவங்களை காப்பாத்துறதுல ரொம்ப கரிசனையா இருக்கிறான். ஒரு மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தனக்காக வாழ்கிறவன் அல்ல. ஒரு மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை யாம் பெற்ற இன்பம், யாம் பெற்ற ரட்சிப்பு, யாம் பெற்ற பாக்கியம் தன்னை சார்ந்தவர்களும் பெற வேண்டும் என்ற அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் கரெக்டா வரான் பாருங்க. நான் ரட்சிக்கப்படணும், நான் காப்பாற்றப்படணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், நான் என்ன செய்யணும்னு கண்டவன் கிட்ட போய் கேட்கல, ஆராதிக்கிறவன் கிட்ட வந்து கேட்டான். இப்ப நான் சொல்றேன், ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை தனக்காக மாத்திரமல்ல, தன் தேசத்துக்காய் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு காலத்துல தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆள் தானே நீங்க. இப்ப எங்க போச்சு? இப்ப எனக்காகவே நான் ஜெபம் பண்ணிக்கிறது இல்லை. தேசத்துக்காக ஜெபிக்க நீங்க தவறக்கூடாது. உங்கள் வீதிகளில் இருக்கும் மக்களுக்காக, உங்க தெருவுக்கு தெரியணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஜெபிக்கிற குடும்பம். ஆகவேதான் பாருங்கள், ஜெபிக்கிறவரிடத்துல யாரும் இறங்கி வந்து தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்வார்கள். தெரியுமா? வேறு சமூகத்தை சமயத்தை சேர்ந்த யாரிடத்திலும் யாரும் எந்த பிரச்சனையும் ஷேர் பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் போய் சூனியம் வச்சிருவான். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட ஓப்பனா சொல்லுவான், ஏன்னா இவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஆனா இங்க ஜெபம் பண்றோம், அங்க யுத்த சத்தம் ஓய வேண்டும் என்று. அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் ஆராதிக்கிறவன். தன் நலனில் மாத்திரமல்ல, தன்னை சார்ந்தவர்களும் நலமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப பெட்டரா மாறும். ஆண்டவர் ஏறக்குறைய சொல்றாங்க, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு ஏதேன் தோட்டத்தை ஆதாமின் வசத்தில் கொடுத்தார். முழு உலகத்துல அந்த சின்ன ஏரியாவை தான் கொடுத்தார். ஆனா அந்த ஆதாம் அந்த சின்ன இடத்துல விதைச்சான். என்னாச்சு? பக்கத்துல பார்த்து சொல்லு, அங்க விதைச்சது தமிழ்நாடு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி முளைச்சி நீயும் நானும் நல்லா சாப்பிட்டு கொழுத்துட்டு இருக்கோம். அப்போ அவன் எனக்கும் ஏவாளுக்கும் மட்டும்தானே சும்மா ஒரு 2 தென்னையும் 2 கீரை கட்டம் இருந்தா போதும் அவன் நினைக்கல. பண்படுத்தி பாதுகாத்து தோட்டத்தை செழிப்பான வனமாய் மாற்றினபடினால் தேசம் எங்கிலும் அது படர்ந்தது. நான் சொல்லட்டுமா, நீ ஜெபிக்கிற ஜெபம், பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம், பிறருக்காக துதிக்கிற துதி, பிறருக்காக நீ சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள், சத்தியங்கள், நான் சொல்லட்டுமா, ரிப்பீட்டாக உனக்கே திரும்பி வரும். விதையின் தன்மை அதுதான். விதையின் தன்மை, விதையின் தன்மை, விதைப்பின் தன்மை அளவு குறைவு, அறுவடை அதிகம். அது மீண்டும் நமக்கு தான் வரும். நான் சொல்றேன், உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க பாருங்க, அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆபத்துன்னு இருந்தா உங்க கூட வேலை செய்யறவங்க உங்க கிட்ட வரணும். அல்லேலூயா. இப்படிதான் வருவாங்க. நீங்க ரொம்ப சூப்பரா பவுடர்லாம் போடுறீங்க, அந்த பவுடர் எங்க கிடைக்கும்? இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் ரொம்ப சூப்பரா போடுறீங்களே, அது எங்க கிடைக்கும்? இன்னைக்கு இதை பார்த்துட்டு வரக்கூடாது உங்ககிட்ட. எங்க முடி வெட்டுறீங்க? இந்த பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த ஜெரிக சூப்பரா, இந்த பானைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த யூனெக் சூப்பரா இருக்கு, இந்த வீனெக். இதை நீங்க காட்டக்கூடிய, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடாது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கக்கூடிய இயேசுவை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நற்கந்தங்களாய் நாம் வாழுகிற இடத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா இது உயிர் சார்ந்த பிரச்சனை. உடுப்பு சார்ந்ததுக்கு 1000 பேர் இருக்காங்க, உடுப்பின் அடையாளப்படுத்த எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்கு தேவ வார்த்தையும் அவருடைய ஜீவனின் ரத்தமுமே இருக்கு. அதை இந்த உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய நல் சாட்சி நீங்க தான். நீங்க தான் பிள்ளைகளே. உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு லட்சோப லட்ச மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்.